ஃப்ரெண்ட்ஸ் இது உலகத்து எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிக்சியில் போட்டு ஐஸ் கியூப் போட்டு சர்க்கரையை போட்டு அடித்து எடுத்துன்னு வந்தால் சூப்பரான கிட்னி பழம் ஜூஸ் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்னி பழம் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து அம்மாவுக்காக வந்து போட்டு தர போகிறேன். அன்றைக்கி வந்து விழுப்புரத்தில் வந்து நான் வந்து ஜூஸ் குடிச்சேன். அம்மாவுக்கு வந்து லைட்டாக கோல்டு இருந்ததுனால அம்மா வந்து குடிக்கல, வாங்கினாங்க. ரொம்ப ஐஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, எனக்கு வேணான்னு சொல்லி திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சரி அப்போ நம்ம அதுக்கப்புறம் இப்போ ஃபீவர் சரியாகிட்டு எப்போனா விழுப்புரம் போனால் குடிச்சிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து தற்செயலாக வந்து ரோட்டில் வந்து 3 கிலோ கிட்னி பழம் வந்து 100 சொல்லி விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 1.5 கிலோ வாங்கி அம்மாவுக்காக இப்போலாம் அம்மா கோல்டு சரியாயிடுச்சு, அதனால் வந்து அம்மா ஜூஸ் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியாவில் இருக்கேன். போட்டு விடுங்க பார்க்கலாம். ஆனால் வந்து கடையில் வந்து என்னென்ன போட்டாங்க எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியாது. ஆனால் வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் இருந்தது. ஆனால் நான் போட பார்த்து டேஸ்ட் அதே டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நம்ம கடையில் சாப்பிட்றமே நம்ம வீட்டில் கேட்கலாமா? நம்ம என்ன இருக்குதோ நம்ம டேஸ்ட்டை பார்த்து நம்ம சாப்பிட்டு வேண்டியதான். சரி, அதே டேஸ்ட்டில் வாரணும்னு எப்படி வரும்? கிட்னி பழம் ஜூஸில் என்னென்ன போடுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால வந்து அவங்க பண்ணி விடுற டேஸ்ட்டில் நம்மளால பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கணும். நம்ம மாடுலேஷனில் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்னி பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், உனக்கு எப்படி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிட்னி பழம் ஜூஸ் வந்து போட்டிருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க. நான் வந்து எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆமாம், எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இதுமாரி இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு பாப்பா சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து தேவையான 2 வந்து கிட்னி பழம் வந்து எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு ஏன்டா 2 கிட்னி பழம் சொல்லி கேட்பீங்க. இது வந்து சின்ன சைஸ் கிட்னி பழம். இப்போ அம்மாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், எனக்கும் வேணும்ல. அதனால் வந்து 2 பேரும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடுறேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணக்கூடாதுமா, முதல்ல மிஸ்டேக் பண்ணுற பற்றியா? இல்லை, எப்படி வேணால் கட் பண்ணலாம். உள்ள சீட்ஸ் எடுத்து போட்டு தோலை எடுத்து செய்ய வேண்டியதான். இப்படி குறுக்கு கட் பண்ணணும். குறுக்கு கட் பண்ணால் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ எப்படி இது பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து சைடில் இருக்கிற சதை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. எடுத்துக்கமா. அழகாக வந்து ஃபஸ்ட்டு வந்து குறுக்க வெட்டிருக்கணும், நெடுக்க வெட்டக்கூடாது. எப்படி வெட்டினா என்ன, எப்படி வெட்டினா என்ன, நம்மளுக்கு வந்து பழம் வந்து சேர்த்தான். அதே தான். சரிம்மா, இந்த விரையை வந்து வெயிலில் காய வச்சு நம்ம வந்து கிராமத்து பக்கம் போடலாம். செடி முளைக்காது தெரியும். ஏன்னா பிஞ்சு விரை இருந்தால் துளுக்கும், அதுவும் நல்லா முத்தி போன விரை இருந்தால் துளுக்கும். ஆனால் எப்படி இந்த விரையை எடுத்து வச்சு பெருசாலி சாப்பிடுவாங்க. இது அப்புறம் வந்து பூசணிக்காய் வேற, இதெல்லாம் பூசணிக்காய் வேற, விரையை பொறுத்து வந்து அந்த பூசணிக்காய் வேற, வெள்ளேரி வேற, இதெல்லாம் எடுத்து வச்சு பெருசாலி கோச்சிடுவாங்க, வைக்கவே மாட்டாங்க. வெள்ளேரி பழம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கும். ஆனால் வந்து இதுக்கும் சக்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெள்ளேரி பழம் சக்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆமாம், நம்மளும் ஒரு நாளைக்கு இப்போ வெள்ளேரி பழம் பானாம்பழம் போய் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினாலும் வாயால் தான் சொல்கிறோமே தவிர, ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகலாம், நம்மளுக்கு ஒரு ஆடு இருக்குது, ஆட்டாலே இப்படி அப்படின்னு போகாத நம்ம இதிலே ஸ்டக்காகி நிற்கிறோம். எல்லாருக்குமே அதான், இந்த ஆடு மாடு வச்சுருந்தாலே அதே தான்ப்பா. ஆடு மாடு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் வெளியூருக்கு போனால் கூட நிம்மதியாக வந்து இருக்க முடியாது. ஐயோ ஆடு மாடு எப்படி இதோ ஆடு மாடு எப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்போமே. அன்றைக்கி கூட வந்து அழகர் கோயில் திருநாக்கு நாங்கள் போனோம், அப்போ கூட அம்மா அந்த மாதிரி தான். அந்த போது வரைக்குமே என் மனசு பூரா படப்படன்னு அடிச்சுது. ஏன்னு கேட்டால் ஆடு மாடு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ ஒன்னோட ஒன்று சுற்றின்னு கூட அப்படியே ஊந்துடும் இல்லையா. எதுனா ஒரு மிஸ்டேக் ஆகிடுமோ எனக்கு அந்த ஒரு சிந்தனையாக தான் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஆடு மாடு விட்டுட்டு ஊர் போயிடும் போனோம், எனக்கு மைண்ட் செட்டு பூரா எனக்கு வீட்டில் தான் இருக்கும். அது யாருக்கு எப்படி, ஆனால் எனக்கு மட்டும் மூளை பூரா சிந்தனை பூரா ஃபஸ்ட்டு இந்த வீட்டு ஞாபகம் தான் இருக்கும். வீடுன்றத ஆடு மாடு ஞாபகம் தான் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுதலோ ஏது பண்ணுதோ எப்படி கற்றுதலோ எப்படி போகுதோ என்ன பண்ணுதோ இதே தான் எனக்கு. சாமி கூட மன திருப்தியோட எனக்கு கும்பிடவே முடியுது என்னால். அதே சீக்கிரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். உடனே வந்துட்டோம்னா நைட்டு 9 மணி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வந்து பெரியாமுட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு நைட்டுன்னா, அப்பா விட்டுட்டு போயிருந்தேன். சண்டே ஆமாம், கொஞ்சம் மன திருப்தி. ஏன்னா அவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, திருப்தி இருந்தது. நாங்கள் பக்கத்து வீட்லையோ இல்லை மற்றவங்கிட்டயோ வந்து நம்ம சொல்லிட்டு பார்த்து வந்து அவங்க வந்து அவங்க பொருளாக இருந்தால் வந்து பத்திரமா இருந்தாலும் பார்த்துப்பாங்க, மற்ற மாதிரி பார்த்துக்கலாம் விட்டுருவாங்க. அந்த பொருள் நம்ம அக்கறையாக கவனிச்சிக்குவோம். அவங்க வந்து நம்ம சொல்லிட்டு போனதுனால வேலைக்கு வந்து பிள்ளை எடுத்து போட்டு தண்ணி வச்சுட்டு போவாங்க. இதுதான் அவங்க செய்வாங்க. நம்ம அவங்களையும் எதுவும் சொல்லவே முடியாது இல்லையா. ஆனால் செய்கிறாங்களா, அது போதும். நம்ம சொல்லிட்டு போனதுக்காக செஞ்சாங்க இல்லையா, அதுவே நமக்கு சந்தோஷமான விஷயம். சில பேர்லாம் செய்ய மாட்டாங்க. இந்தமாரி பார்த்துங்க, ஆட்டுக்கு பிள்ளை அள்ளி போடுங்க, தண்ணி வாங்கி சொன்னால் அதேமாரி அழகாக செஞ்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாங்க.
அதுவே அடிக்கடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டுன்னு இருந்தேன், போனீங்களா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சீரை வேற சாப்பிடவே இல்லையா ஃப்ரெண்ட்ஸா. நாங்கள் வந்த பிறகு தான் வந்து சாப்பிட்டானே அவன். ஆமாம், அவங்க வந்து புளி சாதம் ஃபஸ்ட்டு எதுவும் வச்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்து கறி குழம்பு வந்து வச்சாலும் அந்த கறி குழம்பு கூட சாப்பிடவே இல்லையா. அதே சொல்லி உங்கள் நாய் நீ இல்லாத நீங்களாம் சாப்பிடவே இல்லைன்ட்டு நாங்கள் வந்த பிறகு தான் எங்களை குச்சாலமாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டானே. அவன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் வந்து வரவே இல்லை வந்து பரோட்டா சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வந்து கட்டினோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து கொடுத்த பிறகு தலைவர் சூப்பராக வந்து சாப்பிட்டாரு. ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை. மற்ற நாயும் வந்து சாப்பிட விட மாட்டான், அவனும் சாப்பிட மாட்டான். வந்த உடனே வந்து எங்கள் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். அதுவும் ஒரு பழக்கம் ஜீரோ ஓட்டான இருக்குது. எங்கே போய் எங்கே வந்தாலும் அவன் 2 காலை தூக்கி மேலே அப்படியே கட்டி பிடிக்காத இருக்கவே முடியாது. அதனால ஃபஸ்ட்டு அது பண்ணதான் அவருக்கு மனசு திருப்தி அடையும். சரிம்மா, பேசினே இருந்தால் ஒரு இது நல்லா சொண்டி எடுத்துட்டீங்க பழகுது. இப்போ 2வது சொல்கிறீங்களா? சரி பாருங்க இதுல எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா பழத்தும் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழத்தில் மட்டும் இந்த விரையோட கொடுத்துருவாங்க. வெள்ளேரி பழத்தில் மட்டும் விரைய கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஸ்வீட் செய்யப்போது ஸ்வீட்டில் போடுவாங்க. அது வந்து வெள்ளேரி விரை தான். வெள்ளேரி பழத்துக்கு பழ ரேட்டோட விரை ரேட்டு தான் அதிகமான இருக்கும். அது வெள்ளேரி பழம் விதைக்குதே முக்கால்வாசி வந்து விதைக்காக தான். ஆமாம், விரைய கொடுக்கவே மாட்டாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்லுங்க. சரி, இது எல்லா சீட்ஸையும் எடுத்துகிட்டு எல்லா சதையும் வந்து எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிக்சியில் போட்டு ஐஸ் கியூப் போட்டு சர்க்கரையை போட்டு அடித்து எடுத்துன்னு வந்தால் சூப்பரான கிட்னி பழம் ஜூஸ் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் மிக்சியில் போய் இது எல்லாத்தையும் அடித்து எடுத்துனாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குடிக்க பார்த்து பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா, பாருங்க எவ்வளோ தூரம் வந்து சொல்லி ஒரு கப்பு நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது 2 பேருக்கு வந்து போதுமானதுமா. சூப்பராக இருக்கும் குடிக்க. வந்து நல்லா கட்டி இது கூட வந்து பால் சேர்த்த கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. பால் வேணும் சேர்த்துக்கோ. சரி, இதுக்கு வந்து பாலும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிடுங்க. சரி பார்க்கலாம். என்ன ஜூஸ் குடிக்க ரெடியா? ஜூஸ் குடிக்க ரெடி. அழகாக பாப்பா சொன்ன மாதிரி ஐஸ் கியூப்லாம் போட்டு ஒரு கிண்ணம் வந்து ஜூஸ் ஆசை வந்துட்டேன். இப்போ வந்து நானும் பாப்பா ஷேர் பண்ணி குடிக்க போகிறோம். அப்பா வந்து வெளியில் வேலைக்கு போய்க்கிறாங்க. அவங்க வந்து நானும் அவரு நம்ம 3 பேருமே ஷேர் பண்ணி குடிச்சிக்கலாம். அவங்க இல்லாததுல நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி குடிச்சாகணும். அது மற்ற 3 பழம் வச்சுக்கிறேன். காலையில் சாயந்தரம் வந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு 1 போட்டு கொடுத்துடலாம். என்கிட்ட இருக்கிறது 3 பேர் வஞ்சனை பண்ணக்கூடாது இல்லையா. அதனால வேணா இந்த ஜூஸை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு கொடுக்கலாம். அவ்வளோ ஜூஸ். ஆமாம், குடிக்க முடியாது. ஒரு தலைமை தான் குடிக்கலாம். மிஞ்சி போனால் 1 தலைமை கூட குடிச்சிக்கலாம். பார்க்கலாம் பவுர் எவ்வளோ தூரம் கொள்ளுது அவ்வளோ தூரம் குடிச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா இது வந்து வெயில் டைம், எவ்வளோ குடிச்சாலும் தெரியாது. ஆமாம், இந்த வெயில் நேரத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஜூஸ் பார்த்தீங்களா. ஆனால் எடுத்து போன 1 கப்பு பழம் தானே எவ்வளோ ஜூஸ் வந்தது பார்த்தீங்களா. வெயில் டைமில் என்ன ஜூஸ்லாம் போட்டு குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான். சூட்டை குறைக்கும். சூட கட்டியாகவே இருக்குது பாப்பா. தண்ணியாக விடலையா? இதெல்லாம் தண்ணிலாம் விடக்கூடாது. பாயாசமெல்லாம் இவ்வளோ கட்டியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பர் தயிர் மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாலை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காய்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றினேன். பச்சை பால் ஊற்றினா ஒரு மாதிரியே ஸ்மெல் வரும். அதனால தான் நீங்களும் வந்து லைட்டாக பாலை வந்து காய்ச்சி ஊற்றினா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பால் ஊற்றி அடிச்சு குடிக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் லைட்டாக ஸ்மெல் வரும். அது காய்ச்சி குடிக்கலாம். அவ்வளோ ஒரு கட்டியாக தண்ணியை விடக்கணும் பாப்பா. ரொம்பண்டு ஒரு கப்பு நிறைய தான் எடுத்து போனியாச்சு. அதனால தான் அவனுக்கு அவ்வளோ வந்துக்குது. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, உண்மையாலுமே கிண்ணி பழம் ஜூஸ் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அந்த அந்த வாசனையும் சரி, அந்த அந்த கூலிங் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கடை டேஸ்ட்டுக்கு இருக்குதா? சூப்பராக இருக்குது. நீங்களும் குடிச்சு பாருங்க. சரிம்மா, என் கைப்பட்ட ஜூஸ் எல்லாமே மணக்கும். வேற கடலை எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த டைமில் வந்து கிர்னி பழம் இந்த மாதிரி வெள்ளரி பழம் இந்த மாதிரிலாம் வந்து கிடைச்சா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வெயில் டைம்ன்றதுனால வந்து கொஞ்சமாச்சும் உடம்புல இருக்கிற சூட்டை வந்து தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கிர்னி பழம் ஜூஸ் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கி குடிக்காத சூப்பர். இதுமாரி நீங்கள் வந்து கிர்னி பழம் கிடைச்சி ஜூஸ் போட்டு குடிங்க. யார் அதிகமாக கிர்னி பழம் சாப்பிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கிர்னி பழம் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த ஜூஸ் தான் வேறு என்ன ஜூஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் காலம்னால தினைக்கும் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து போட்டு குடித்தோம். பெரியம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தீங்களா எலுமிச்சம்பழம், அதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம். சளியாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு குடிப்போம். ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மதியம் ஆள் ஓட்டி போகிற நேரத்தில் அவ்வளோ வெயில் காயுது இல்லையா, அதனால தான் இதெல்லாம்
மதிய டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு எடுத்துன்னு போய் அம்மாட்ட வண்டியில் அப்பா வண்டி எதுக்கு இருக்குது அப்பா வண்டி எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா வண்டியில் எடுத்துகிட்டு போய் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வாட்டர் போட்டு வச்சுருப்பேன். அம்மா கரெக்டாக மணி 2-3 ஆச்சுன்னா அம்மாவுக்கு ஜூஸ் எதனா போட்டு எடுத்துமே கொடுத்துட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சூப்பராக இருக்குதும்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாரி நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டெல் மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டு வரேன். டாட்டா பாய்.